நாம் கூட இப்போது தேவனுக்கு செய்தி கொடுக்க போகிறோம். நம்முடைய மொழி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அவர் நம்மை நித்தமும் வழி நடத்துவார். அப்படியே அகற்றம் என்று விசுவாசி. ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். நம்ம இப்போது தேவ செய்திகளுக்காக காத்திருக்கலாம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕಾದಿರೋಣ. Thank you Abraham. Hallelujah. எத்தனை பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುತ್ತೀರಾ? और மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರು ಭಾಗ್ಯವಾನ್. கர்த்தர் என்னை நடத்துவார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. Hallelujah. நாம் வாசிக்கலாம். ನಾವು ಓದೋಣ. ஏசாயா 58 அதிகாரம் ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 58ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ವಚನங்கள். 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವನು. ನೀವು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮಾನವಾಗುವಿರಿ. ஆண்டவர் சொல்றார். ஆங்கிலம் வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ದೇವರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. Continuously and satisfy your soul in God and strengthen your body. You shall be like a water garden and like a stream of water. Those water do not fail. சகோதரி. And I will always guide you and satisfy you with good things. I will keep you strong and well. You will be like a garden that plenty of water, like a spring of water that never runs dry. ஹalleluya. நான் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை கவனிங்க. வசனம் கவனிங்க. எப்ப நடத்துவார் பின்ன? நித்தமும். ಯಾವಾಗಲೂ முடிவில்லாதது. நித்தம் என்பது முடிவில்லாதது. ಯಾವಾಗಲೂ ಅಂದ್ರೆ ಒಂದು ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. ஆனா இங்கே நித்தமும் நடத்துவார். ನಿತ್ಯವೂ அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ದೇವರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. Hallelujah. ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹalleluya. Hallelujah. சிலர் ಕೆಲವರು இந்த வேதங்களை நீங்கள் சரியானபடி பின்பற்ற வேண்டும். ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ ஆமென். கவனிக்கணும். திருப்பி சரி போடுங்க. ஹalleluya. கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ಯೆಹೋವನು ನಿತ್ಯವೂ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. இப்படிப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் நீங்க மறந்து போறீங்க. ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறார் என்று வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ஆனா நீங்க ಆದ್ರೆ ನೀವು இன்றும் நாளைக்கு இன்னைக்கு என்ன செய்வது நாளைக்கு என்ன செய்வது என்பதை யோசனைகளாக இருக்கிறீர்கள். ಇವತ್ತು ಏನು ಮಾಡೋದು ನಾಳೆ ಏನು ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತು ನೀವು ಯೋಚನೆಯಾಗಿದ್ದೀರಾ. எப்படி இயேசுவிடத்தில் வந்து விட்டீங்களோ அவர் நித்தியமானவர், நம்மையும் நித்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். ಯಾವಾಗ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡ್ತೀರಿ ಅವರು ನಿತ್ಯವಾಗಿ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. நீங்க கவலை விட வேண்டும். ನೀವು ಒಂದು ಚಿಂತೆ ஆண்டவர் என்னை நித்தமும் என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலர் நினைப்பாங்க இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் சந்தோஷமா நித்தியமா இருக்க முடியும், மரித்த பிறகும் நாம் நித்தியமாய் கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியும். ನಿತ್ಯವೂ ಅಂದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮಾತ್ರ ನಿತ್ಯವೂ, ಅದಾದ್ಮೇಲೆ ನಾವು ಹೇಗಿರ್ತೀವಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಸತ್ತ ಮೇಲೇನು ದೇವರಲ್ಲಿ ನಿತ್ಯವಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்றது நித்தியம் என்பதை அது என்ன சொல்லுகிறது? முடிவில்லாதது. வாழ்க்கையில சில வயது உள்ளவர்கள் அங்க மறிக்குவது வரைக்கும் இந்த உலகத்துல ஜீவிக்கலாம், பிறகு மறைச்சு போவோம்னு சொல்லி அநேக வார்த்தை, அது உலக வார்த்தையா இருக்கிறது. ஆனா தேவன் அப்படியே சொல்லல. அவர் நித்தமாக இங்க மட்டுமல்ல என்றுமே கைவிடப்படுவதில்லை. ಕೆಲವರು ಅಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ವಯಸ್ಸಾದ್ಮೇಲೆ ಸತ್ತು
முடிவில்லாதது, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. முடிவே இல்ல. ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. மனுஷன் வாழுகிற மனுஷனுக்கு ஒரு நாள் முடிவு இருக்குது, அது மரணம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நித்திய வாழ்வு, நித்தியம். உங்களுக்குள்ள அநேக கேள்வி எழுப்பும். நான் என்ன செய்வது, இது என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது என்பதை நீங்க அதிக கேள்வி எழுப்பும். எப்படி இயேசுவிடத்துல தேவனிடத்துல வந்தாச்சியோ அவருக்குள்ள நீங்க இருப்பீங்களானால் அவர் நித்தமும் நடத்துவார். ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ರೆ ನಿತ್ಯ ನಿತ್ಯವೂ ಪ್ರತಿ ನಿತ್ಯವೂ ದೇವರು ನಡೆಸುವವರಾಗಿ ಇರ್ತಾರೆ. ನಾನು ಆಡಳಿತ வந்து ಫಾಸ್ಟ್ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದ ನಂತರ 34 ವರ್ಷம் ಆச்சு. 34 ವರ್ಷ ಕಾಲ ಆಯ್ತು. 34 வருஷம் 34 ஒரு நாள் கூட கைவிடப்படல. ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. சில நாள் கைவிடப்பட்டிருந்தேன். ಕೆಲವು ದಿನಗಳು ದೇವರಿಂದ ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು. தேவன் கடமை சொல்றேன். நான் கைவிடப்பட்டிருந்தேன். ಕೆಲವು ದಿನ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கைவிடப்பட்டேன்? ಹೇಗೆ ಕೈ ಬಿಟ್ಟರು? நான் தேவனை விட்டேன், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ರು. நான் கைவிடப்பட்டேன். ಆಮೆನ್. ಆದ್ದರಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟರು. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் எச்சரிக்கை ஆயிட்டு, ಮತ್ತೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆದ್ರು. இல்ல இல்ல நாம் ஆண்டவரை விடக்கூடாது என்று ಇಲ್ಲ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರದು ಅಂತ அன்று தீர்மானித்த ஆண்டவர் இன்று வரைக்கும் என்னை கைவிடவே இல்லை, ஒரு நாள் விட்டு விடவும் இல்லை. என்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இது எதில் வரைக்கும் என்று சொன்னால், ಇದು ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அல்லேலூயா, என்றென்றைக்கும் முடிவில்லாத வரையும். இன்று தினத்துல சிலர் பாருங்க புலம்புவாங்க, என்ன செய்வது என்ன செய்வது. நீங்க சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் சொல்லிருக்காரு நித்தமும் நடத்துவேன் என்று. அந்த நித்தத்தின் மேல உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டும். ಕೆಲವರು ಅಂದುಕೊಳ್ತಾರೆ ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ. ಆದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ಬೇಕು, ದೇವರು ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಡೆಸುವವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. அந்த ஒரு விசுவாசம் தான் நடத்தி கொண்டு வருகிறது. ಆ ಒಂದು ನಂಬಿಕೆನೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலை வரும் பொழுது, பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்ன நடக்கும் என்று. ஒன்றும் நடக்காது. ಸಮಸ್ಯೆಗಳು ತೊಂದರೆಗಳು ಬಂದಾಗ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಬೇಡಿ ಏನಾಗುತ್ತೋ ಅಂತ. நீங்க தேவனோடு இல்லாவிட்டால், ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಇಲ್ಲದೇ ಇದ್ರೆ அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை கண்டாலும், ಎಷ್ಟೇ ಅತಿಶಯಗಳು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ರುನು அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே கர்த்தர் வழி நடத்தினார். வனாந்தரத்துல போய் அவனை எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க எல்லா இறைச்சிகளையும் ஆண்டவரே மாம்சங்களை கேட்கிறார்கள். இவன் தலை கொழுவி போய் என்ன செய்வது, எப்படி கொடுப்பது என்று யோசிக்கிறான். தேவன் மோசையே, எத்தனை மோசைக்கு தெரியாது, அவன் தேவன் இருப்பதை எல்லாம் முடியும் என்ற அவனுக்குள்ள அந்த அர்த்தங்கள் விளங்காம போயிடுச்சு. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಮೋಶೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜನಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಆ ಜನರು ಗುಡುಗುಡ್ತಾ ಇದ್ರು, ನಮಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರ ಮಾಂಸ ಏನು ಇಲ್ವಲ್ಲ, ಹೇಗೆ ಕೊಡ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ஆமென். அல்லேலூயா. மோசேக்கு என் தேவன் கடலை பிரித்தவர் அவர் செய்ய முடியும் என்று யோசிக்கவில்லை. ಹalleluya. ಈ ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் கூட அநேக இப்படிதான் நம்ம வாழ்கிறோம், இப்படிதான் இருக்கிறோம். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ಅದೇ ರೀತಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವಭಾವವನ್ನು, ನಮ್ಮ ಯೋಚನೆಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ஹalleluya. நீங்க ஒரு காலமும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு காலமும் நீங்க என்ன செய்வது, என்ன ஆகணும் என்று நினைக்காதீர்கள். அழைத்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட வைக்கப்பட முடியாது. ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುವಂತ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ. மோசேயே, ಮೋಶೆಯೇ, உனக்கு தெரியலையா, ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? அதிசயமானவர் இருக்கிறதே, ಆಶ್ಚರ್ಯವಾದ ದೇವರು ஆச்சரியமானவர் இருக்கிறதே. ಆಶ್ಚರ್ಯವಾದ ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எதை யோசிக்கிறான்? ಮೋಶೆ ಯಾವುದನ್ನು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ? கடலை யோசிக்கிறான். சமுதிரத்தில் இருக்கிற மனுஷங்கள் மீன்கள் எல்லாம் கொடுத்தாலும் இவங்களுக்கு போதாத போயிடுமே சொல்றான். ஆண்டவரை கடலை உண்டாக்கினவரை அவர் மறந்து விட்டார். ಸಮುದ್ರವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಮೋಶೆ ಮರೆತುಬಿಟ್ರು. ಈ Yes. ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮೀನುಗಳನ್ನ ಕೊಟ್ಟರು ಸಾಕಾಗಲ್ಲ ಈ ಜನರಿಗೆ ಅಂದುಕೊಂಡು ಬಿಟ್ರು. அவன் சமுதிரத்தை யோசிக்கிறான். ಅವನು ಮೋಶೆ ಸಮುದ್ರದ ಕುರಿತು சமுதிரத்தை உண்டாக்கினவரை அவன் யோசிக்கவில்லை. ಹalleluya.
Amen. Hallelujah. Hallelujah. ಇದಕ್ಕೆ நல்லா யோசிக்க வேண்டியது ಇವತ್ತು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವಂತದ್ದು உங்க வீட்டையும் உங்க கடையும் உங்க வேலை செய்யற வேலையும் அல்ல, ஆண்டவரை அங்கே ரட்சித்த தேவனை நோக்கி நீ பார்க்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಅಂಗಡಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವಂತದ್ದಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಕುರಿತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. சொல்றான். ஹalleluya. உன்னை அழைத்தவர் உன் தேவன் யார், எப்படிப்பட்டவர்? ನಿನ್ನನ್ನು ಕರೆದಂತ ದೇವರು ಯಾರು, ಎಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அவருக்கு பிரியமா நீங்க இருப்பதை யோசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமா இருந்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் ஒரு நாளும் ஒரு காலமும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடி பொழுதும் வராது. ನೀವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯರಾದ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ನಡೆದುಕೊಂಡರೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಒಂದು ಸಮಯಕ್ಕೂ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಕಷ್ಟಗಳು ತೊಂದರೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. என்னாகமம் வாசிக்கும் பொழுது 11 அதிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 18வது வசனம். 11:18. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். ஆமென். எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட ஆ. கொடுப்பவர் யார் என்று ஆ. எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிட்டும் கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எஸ், ஹalleluya. ஹalleluya. தேவன் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஒரு நாள் அல்ல, ಒಂದು ದಿನ ಅಲ್ಲ, 2 நாள் அல்ல, 2 ದಿನ ಅಲ್ಲ, 3 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, ஒரு மாதம் அளவுக்கும். ಹalleluya. ஆனால் ஆண்டவர் நடத்தினார், அவர் இஷ்டம் நடத்தினது 40 வருஷம். ದೇವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ 40 ವರ್ಷಗಳು ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்க தேவையில்லை. 40 ವರ್ಷ ಕಾಲ ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ஒரு மனுஷன் 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துக்குள்ள வந்து பாட அனுபவிக்க தேவையில்லை. ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದು 20 ವರ್ಷ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆமென். ஹalleluya. 10 வருஷமானாலும் பாடங்களை சுமந்திருக்கிற நீங்க தேவையில்லை. 10 ವರ್ಷ ಆದರೂ ಇನ್ನು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. 40 வருஷமா உங்களுடைய பழகி தெரிந்தது காரணம் என்ன? நீங்கள் சரியானபடி விசுவாசிக்காமல் அடிக்கடி முறுமுறுத்ததுனால தானே உங்க வாழ்க்கை அப்படியே மாறப்பட்டது. 40 ವರ್ಷ ಕಾಲ ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟರೆ ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಇರುವುದರಿಂದಲೇ ಹಾಗೆ ಆಯಿತು. ஒரு இன்னொரு வசனங்கள், ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே ஆ. புறப்பட்டு ஆ. உங்களுக்கு கிழித்து போகப்பட்டு ஆமென். எப்படி இருந்தீங்க? புசிப்பீர்கள். எகிப்து போற அளவுக்கு ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗುವಷ್ಟು ತಿನ್ನುತ್ತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿ நீங்க சரியானபடி புரிந்து கொள்ளுங்க. ನೀವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ಹalleluya. நீங்கள் தேவனிடத்தில் உண்மையா உத்தமனா நடப்பிதானால் ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ನೀವು ನಡೆಯುವುದೇ ಆದರೆ ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஒரு விசேஷம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 எகிப்து போறாங்க மட்டும் புசிப்பீர்கள், உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை. நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்டுகள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுதாயத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். நீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்களுடைய வருமானங்கள் வியாபாரங்களை குறித்து நீங்கள் எண்ணவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. என் தேவன் என்னை நடத்துகிறவர், அவர் மீட்கவும் நடத்துவார். நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைத்து நான் நிற்கிறேன் என்று சொன்னால் போதும். ನೀವು ಚಿಕ್ಕದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் பேசினதுக்கும் மோசே கொடுக்கிற பதிலுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ದೇವರು ಮಾತನಾಡಿದಂತ ಮಾತಿಗೂ ಮೋಶೆ ಕೊಡುವಂತ ಪ್ರತಿ ಉತ್ತರಕ್ಕೂ
ಮಕ್ಕಳು ಇದೆ. ஹalleluya. Hallelujah. ஒரு மாதம் அளவுக்கு ஆடு மாடுகளை மடித்து கொடுப்பீங்க சொன்னீரே. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு 6 லட்சம் குடும்பங்களுக்கு எப்படி நீ கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசித்து எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் மோசேக்கு தேவனுக்கு விரோதமாக பேசுவார்கள். எப்படி கொடுக்க முடியும் என்று இருக்கிற ஆடு மாடுகளை மனுஷங்களை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் யோசிக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಆಗುವಷ್ಟು ದೇವರು ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರು. ಅಲ್ಲಿರುವಂತ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳು ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವಂತ ಮೀನುಗಳು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟರು ಈ 40 ಲಕ್ಷ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಹೇಗೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. 6 லட்சம் குடும்பத்துக்கு எப்படி நடத்த முடியும்? 6 ಲಕ್ಷದ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಹೇಗೆ ನಡೆಸುವುದು? 20 லட்சம் பேருக்கு எப்படி ஆண்டவர் செய்ய முடியும்? 20 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ? ஹalleluya. Hallelujah. எனக்கு ஒரு 20 லட்சம் மேல தான் இருக்கிறாங்க, கம்மி குறையே இல்ல. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 20 ಲಕ್ಷ ಮೇಲೇನೆ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕಿಂತ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. ஆனா இந்நாளிலே நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் அல்பமானதா யோசிக்கிறீர்கள். ಆದ್ರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೋಚಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅಲ್ಪವಾಗಿ ಚಿಕ್ಕದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. நான் கூட சபை பார்க்கும்போது பார்த்துட்டே இருப்பேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டு கொடுக்க வந்தவரை இருக்கிறீன்னு சொல்லுவேன். ಸಭೆಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಗ ದೇವರು ಇದೆಲ್ಲ ಏನು ಇನ್ನು ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿನೇ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் இது செய்ய வரவே இல்லை. ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಾನೆ ಅವ್ರು ಗೊತ್ತಿದೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. இவர்கள் யோசிக்கிறது அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லை என்று சோதிக்கிறீங்க? சொல்ற ஆண்டவர் என் கை புரி போயிருக்கிறதா என்று கேட்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಕೈಯನ್ನು ಜೋಲು ಬಿದ್ದಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. என் வாட்டின்படியே நீ இப்போதே பார்ப்பாய் என்றார். ஹalleluya. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்துல வர வேண்டும். ஆண்டவர் உங்களை குறித்து யோசிக்கிறீங்க, உங்க கை பிரயாசத்தை குறித்து யோசிக்கிறீங்க, உங்களுடைய உள்ளதை யோசிக்கிறீங்க. ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறவர். ஏனோ இருக்கிறார். ಪ್ರತಿ ನಿತ್ಯವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ಜನರಿಗೆ ಮೂವರೇ 70 பேரை கூட்டி ஆண்டவர் பாருங்க, சமுத்திரத்தில் மச்சங்கள் வீண் காலம் அனுப்பினார். பாருங்க, அப்படியே பறந்து விடுது. ஒரு 3 அடிக்கு ஒரு 3 அடிக்கு உயரமாக ஒரு ஊரெல்லாம் எல்லாத்திலும் காணாது. எவ்வளவு பாருங்க, குசித்து குடித்து வெறியா தின்னார்கள். ನಮಗೆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಮೀನುಗಳನ್ನು ಹಾಗೇನೆ ಅಲ್ಲಿ ಫುಲ್ ಆ ಸ್ಥಳನೇ ತುಂಬಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು இன்று அந்த ஒரு மாதம் அளவுக்கும் கர்த்தர் கொடுத்தார். ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಆಗುವಷ್ಟು ದೇವರು 10 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ದೇವರು சொன்னதல்ல, கர்த்தர் செய்தார். ದೇವರ ಮಾತಿನಿಂದ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ಸಕಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. நான் நீதிமானாய் உண்மையாய் உத்தமனாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஒரு நொடி கூட உங்களை விட்டு கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை, நீங்கள் மோசம் அடைவதில்லை. இது உறுதி. ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ಪ್ರಾಮಾಣಿಕತೆಯಾಗಿ ಇದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೂ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. Hallelujah. நம்மை வழி நடத்துகிறவர். ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವಂತ ದೇವರು. உங்களை உங்க பணத்தை வச்சு நான் வழி நடத்துறாரா? ನಿಮ್ಮನ್ನು இல்லையே. ಹಣಕಾಸು ಇಟ್ಕೊಂಡು ದೇವರು எங்களுக்கு ನಡೆಸ್ತಾರೆ. சாட்சிகள் தெரியும், நிறைய சாட்சி சொல்ல முடியாது. ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಫಾಸ್ಟ್ ಗೊತ್ತು, ಎಲ್ಲ ಸಾಕ್ಷಿ இது ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. விசுவாசிகளுடைய சாட்சிகள் தெரியும். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸಾಕ್ಷಿಗಳು ಗೊತ್ತು. ஒன்றுமே எல்லாரும் நடத்தி இருக்கிறாரு. ಆಮೆನ್. வேத வசனம் ஜெபம்தான். ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ. நீங்க ஆண்டவரிடத்துல காத்திருந்ததால்தான் கர்த்தர் நடத்துகிறார். ஹalleluya. என் தேவன் நிச்சயமாய் உறுதியா சொல்லுகிறேன், நீங்க கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் நடத்துவார். சொல்லுங்க, உங்களை கர்த்தர் மேலே கொண்டு போய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. மோசே கேள்வி எப்படி இருக்கிறது? மோசே எல்லாம் தேவனை எத்தனை அற்புதம் அடையாது கண்டாலும் ஜனங்கள் மூலியமாக அவர் துக்கம் அடைகிறவனாய் காணப்பட்டான். ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರು ಆ ಜನಗಳು ಗುಣುಗು ಹುಟ್ಟುವಿಕೆ
நீ ஒரு நாள் பசியா இருக்க முடியாது. ನೀನು ಒಂದು ದಿನನ ಹಸಿವಿನಿಂದ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இல்லையே நான் பசியா இருந்திருக்கிறேனே. ಇಲ್ಲ ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದೀನಲ್ವಾ? ஹalleluya. ಹalleluya. யார் பசியா இருக்க முடியும்? ಯಾರು ಹಸಿವಿನಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ? யார் பசியா இருக்க முடியும்? ಯಾರು ಹಸಿವಿನಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ? நீதிமொழிகள் 10:3 வாசித்து பாருங்கள். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். ஒரு நாளும் பசியாய் வருந்த விடார். ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರನ್ನು ಹಸಿವೆಗೊಳಿಸಲು ಹಾ. ದುಷ್ಟನ ಆಶೆಯನ್ನು ಭಂಗಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆமென். நீதிமானை ஒரு நாள் பசியா வருந்த விடார். ನೀತಿವಂತರು ಹಸಿವಿನಿಂದಲೂ ಯೆಹೋವನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் கூட ಒಂದು ದಿನಾನೂ நீதிமான் ನೀತಿವಂತ பசியா இருக்க முடியாது. ಹಸಿವಿನಿಂದ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. துன்மார்க்குடியே பொருளையோ ಅಗತ್ಯವಿದ್ದಿರಾ? அகற்றி விடுகிறார். ದುಷ್ಟನ ಆಸೆಯನ್ನಾದರೂ ಆತನು ಭಂಗಪಡಿಸುವನು. ஹalleluya. ஹalleluya. இன்று நீங்க யோசித்து சொல்லணும், என் ஆண்டவர் நடத்துகிறார். ಇವತ್ತೇ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ದೇವರು ஹalleluya. பிரச்சனை வந்தவங்க எழுதுறாதீங்க. இந்த பிரச்சனை மாறுவதற்கு நாட்கள் உண்டு, நாள் உண்டு. ಸಮಸ್ಯೆ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬಿದ್ದು ಹೋಗಬೇಡಿ. ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಇನ್ನು ಸಮಯಗಳು ಇದೆ. ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய உயர்த்த நாட்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்போடு அதை குறித்து காத்திருங்கள். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಇದೆ. ಅದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ದೃಢರಾಗಿರಿ. எத்தனை பேர் ஹalleluya? நீதிமனை ஒரு நாள் பசியா இருந்திருக்கிறார். ನೀತಿವಂತರ ಹಸಿವಿನಿಂದಿರಲು ಯೆಹೋವನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஒரு நாளும் விட மாட்டார். ಒಂದು ದಿನಾನೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரு நாளும் விட மாட்டார். ಒಂದು ದಿನಾನೂ ஒரு ಬಿಡುವುದಿಲ್ಲ. காலம் விட மாட்டார். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ எந்த ಬಿಡುವುದಿಲ್ಲ. காலத்திலும் விட மாட்டார். ಯಾವ ಕಾಲದಲ್ಲೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 13:21. 13:21. அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் இரவும் பகலும் கூடும்படிக்கு வழி நடத்தும் கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் ஆ, அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் ஆ. இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஆமென். அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹalleluya. 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 இரவு பகலும் வழி நடத்துவதற்காக அவர் கர்த்தர் பகலிலே என்ன பண்ணாரு? மேக ஸ்தம்பம். ರಾತ್ರಿ ஹalleluya. ಜನರನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಇದ್ರು. வெயில் சூரியன் படாதபடிக்கு ಬಿಸಿಲು ಪಡು. அந்த மேகம் வெயில வாடி போகாதபடிக்கு ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಅವರು ಕಷ್ಟಪಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ஹalleluya. ஹalleluya. ஒரு காற்றுகளாய் வர வைத்தார். ಚಳಿ ಗಾಳಿ ಬರುವ ಹಾಗೆ மேகம் மூடும். ಮೇಘವನ್ನು ಮುಚ್ತಾ ಇತ್ತು. மேகம் மூடும்போது பாருங்க, ಮೇಘ ಮುಚ್ಚುವಾಗ யார் தெரியும்? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು? மேகம் மூடும் போது என்ன நடக்கும்? ಮೇಘ ಮುಚ್ಚುವಾಗ ಕುಳಿರ್ಚಿಯಾದ இருட்டாகும். குளிர்ச்சியான காத்து வரும். அந்த மழை வர அந்த காற்று அங்கிருந்து வீசி அந்த குளிர்ச்சியில தெரியும் இன்னைக்கு மழை வர போகுது. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಚಳಿ ಗಾಳಿ ಬೀಸಿದಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇವತ್ತು ಮಳೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. வேர்வை சிந்தாம கர்த்தர் வைத்திருந்தார். ದೇವರು ಸುರಿಸಿದ ದೇವರು ಅಷ್ಟು ஒரு ஆடையை 40 வருஷம் போட்டு அளவு வச்சிருந்தார். ಒಂದು ಬಟ್ಟೆಗೆ 40 ವರ್ಷ ಕಾಲ ಹಾಕಿಕೊಳ್ಳುವ சின்ன ರೀತಿ. பிள்ளைங்க செப்பல் போட்டுங்கன்னா அப்படியே பிள்ளைங்க வளர வளர செப்பலும் வளர ஆரம்பிச்சு. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಅವರು ಚಪ್ಪಲಿ ಹಾಕೊಂಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಅವರು ಬೆಳೀತಾ ஹalleluya. ಬೆಳೀತಾ ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை யோசிக்க முடியாது. ಕರ್ತನು ಹೇಗೆ ನಡೆಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದು யாருடைய ஆடையும் நாற்றம் அடிக்காது. ಯಾರ ಒಂದು ಬಟ್ಟೆನೂ ಒಂದು ಸ್ಮೆಲ್ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ದುರ್ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. கெட்ட வாசனை வரல. ದುರ್ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. 3 நாள் போட்டு பாருங்க. ಪೂರ್ತಿಯ ಹಾಕಿ ನೋಡಿ எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತೆ. இது ரொம்ப கன்ஃபியூஷன். இது துனியா யோசிச்சா தொங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மூக்க பாத்திரத்துல மூக்க வச்சு பார்ப்பாங்க. ஐயோ இது அழுக்கா இருக்குது. ಇದು ಬಟ್ಟೆ ಒಪ್ಪಿದ್ಯಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ? ನೋಡ್ಬಿಟ್ಟು ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ. ಸ್ಮೆಲ್ ಬರ್ತಾ ಇದೆ ಇಲ್ವಾ? ஆண்டவர் ದೇವರು உங்களை நடத்துகிறவர், ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು உங்களை நடத்துகிறவர் ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು நடத்துறாரா? ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರಾ? கைவிட்டு சொல்ல முடியுமா? ಕೈಗೆ ಎತ್ತಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯತೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எப்படி நடத்துறாரு? ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? விசுவாசம் உள்ளவங்க உங்களை நடத்துறாரா? அல்ல விசுவாசத்தை விட்டு 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 விசுவாசம் விடுவது தெரியும் ஆண்டவரே என்று சொல்வது இப்படி இருக்கிறீங்களா? ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದೀರಾ ಅಥವಾ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಮತ್ತೆ ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಬರ್ತಾ
பாருங்க அவன் கேட்கிறாரு என்னை பத்தி ஜனங்க யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಶಿಷ್ಯರ ಹತ್ರ, ಜನರು ನನ್ನನ್ನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப எலியான்றாங்க, யோவான்றாங்க, அதாவது ஒரு திருக்கதரிசி ஒருவன் சொல்றாங்க. ಎಲಿಯ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅದು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅದು ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதெல்லாம் விட்டுடுங்க. ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು நீங்க என்ன ஏன் சொல்றீங்க கேக்குறேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಏನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? நீங்க என்ன நினைக்கிறீங்க இயேசுவை? ನೀವು ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಏನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஹalleluya. ரட்சகர். யோசிக்கிறீங்க. ரட்சகர். ஐயோ அவர் என்ன சொல்றது? ದೇವರು சொல்வதற்கு இதுதான் சொல்வதற்கு முடியாது. ದೇವರು ಏನೇ ಅಂತ ಹೇಳುವುದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் நித்திய பிதா, நித்திய ரட்சகர். ஹalleluya. இப்போ நீங்க சொல்லக்கூடாது. என்ன செய்யுங்க? ಇವಾಗ ನೀವು ಹೇಳ್ಬಾರ್ದು, ಅಯ್ಯೋ ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? நீங்க நான் எதனா கண்டுக்க மாட்டேன், என் ஆண்டவர் நடத்துவாரு, கடைசி நாள் அல்ல, கடைசி நாளையும் நடத்துவார் ஆண்டவர். ಸಮಸ್ಯೆಗಳ ಅವಶ್ಯಕತೆಗಳ ಕುರಿತು ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಕಡೆಯವರೆಗೂ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೃಢ ನಂಬಿಕೆ. இரவுல பாருங்க குளிரும், அந்த ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಚಳಿ ಆಗುತ್ತಲ್ವಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿಸ್ತಂಭವನ್ನು பாருங்க ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நடத்துறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அடாத ಅಳ್ಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க அழ தேவையில்லை. ನೀವು ಅಳಬೇಡ ಅವಶ್ಯಕತೆ காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? என் ஆண்டவர் நித்தமும் நடத்துவார், ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುವ நித்தமும் நடத்துவார். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவின் புத்தகத்துல எடுத்துக்கொள்ளலாம் 30வது அதிகாரம் ಯೆಶಾಯನ ಬರೆದ ಗ್ರಂಥ 30ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 30 21 வசனம். வலப்புறமாய் சாயும்போது இடப்புறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சொல்வதை நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, நீங்கள் எந்த பக்கம் போனா வலது பக்கம் போகும் போதும் ಬಲಗಡೆಗೆ ಹೋಗುವಾಗಲೂ அல்ல இடது பக்கம் போகும் போதும் ಅಥವಾ ಎಡಬಲದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ அவர் சொல்றாரு, வலது பக்கம் இடது பக்கம் அல்ல, இதோ உன்னுடைய வழிகள் என்று உன் காதுகளில பேசுவார், நீ அதெல்லாம் இந்த வழியில போக வேண்டும் என்று அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள். ನೇರವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುವಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ದರ್ಶನ. சாயும் போது வழி இதுதான், இதிலே நடுவுகளிலே உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்களுக்கு காது கேட்கும். கேக்குதா? கேக்குதா? ஆண்டவர் பேசுகிறது, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ದೇವರು ಮಾತನಾಡಿದಂತ ಕಾರ್ಯ ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ನಾನು ಕೇಳಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದೀನಲ್ವಾ? ஆமென். வலதுபுறம் சாய்வது இடதுபுறம் சாயும் போது ஆண்டவர் உன் வழி இதுதான் என்பதை அவர் காட்டுகிறார். ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನೇರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நம் ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು எவ்வளவு வல்லமுள்ள தேவன். ಎಷ್ಟು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் சங்கீதம் 37:19 வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆಗಳು 37:19. 19 வேகமா. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். யாரு? பாத்துங்க 12 வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர்கள் யாரை அறிந்திருக்கிறார்? உத்தமர்களின் நாட்களை ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை அறிந்திருக்கிறார்? ಯಾರು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ? யாரை அறிந்திருக்கிறார்? ಯಾರು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ? Praise the Lord. ஹalleluya. நல்ல கவனிங்க. ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. சில கேட்பாங்க, அப்படியான எவ்வளவு கஷ்டப்படுற பாதிக்கப்படுறான் அல்ல, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் கைகள் கட்டி. ಅವರು ಭೂಮಿಯನ್ನು யாருக்கு? ಯಾರಿಗೆ? உத்தம மார்க்கத்தை உத்தம மார்க்கம். ಪ್ರಾಮಾಣಿಕ உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு. ನೀತಿವಂತರಿಗೆ. ஹalleluya. பாவம் செய்யாமல் பயந்து கர்த்தருக்கு ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ. எப்பவும் இறைத்தை விட்டு ஒழிஞ்சு போக வேண்டும், ஐயோ நான் என்ன செய்வது என்பதை ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் நித்தம் நடத்துவார். ದೇವರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. சொல்லுங்க,
சொல்லுங்க உங்க நித்தம் நடத்துவார். பக்கத்துல சொல்லுங்க நித்தம் நடத்துவார். ஹalleluya ஹalleluya. கவலைப்பட வேண்டாம். ஆமென். காலம், மழைக்காலம், குளிர்காலம், அப்புறம் மழைக்காலம், ஹalleluya, கஷ்டகாலம், காலம், ஹalleluya. எல்லா காலத்திலயும் அவர் இருந்தான். 40 வருஷம் ஆனா ஒரு நாள் கூட யாருக்குமே எந்த வியாதியும் வரல, நோய் வரல. எனக்கு ரிச்சி வேணும், மட்டன் வேணும், மாம்சம் வேணும்னு அழைஞ்சவர்களுக்குன்னா சாப்பிட்டு செத்து போனாங்க. இப்ப நீங்க கேட்கிற மாம்சத்தை நீங்க சாப்பிட்டீங்க. ஆமென். உங்க தாண்ட கொடுத்து ஆஸ்வதிக்கிறவர். ஆமென். துன்மக்களோ அழைத்து போவார்கள். கர்த்தருடைய சத்தியத்துக்காக. ஆமென். துன்மக்கள் போல உடைந்து போவார். இனி கர்த்தரோட நீங்க இருப்பீர்களா? உங்களுடைய கர்த்தர் விசேஷமாய் வல்லமாய் நடத்துவார். ஹalleluya. சங்கீதம் 33:19 வாசிக்கலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பஞ்சத்தில் ஹalleluya. யார் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யார் மேல? நமக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர். நமக்கு ஆமென் ஹalleluya. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். மரணத்திற்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்களின் மேல் நோக்கமா இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வைத்தியர், பெரிய வைத்தியர் ஆண்டவர். ஹalleluya. உலக பிரகாரமான வைத்தியர் அல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், என் தேவன் எனக்கு வைத்தியரா இருக்கிறாரு. எனக்கு டாக்டரா இருக்காரு, எனக்கு வாத்தியாரா இருக்கிறாரு, எங்க அப்பாவா இருக்கிறாரு, எங்க அம்மாவா இருக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. இந்நாளில் நாம சிலருக்குள்ள தேவனை பத்தி புரிந்துக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுமோ, இதாகுமோ, நீங்க கடவுளை வெட்கப்படுத்துறீங்க, தேவனை துக்கப்படுத்துறீங்க. இன்னும் தெரியலையே, கொஞ்சம் குண்டலா இருக்குது, கேன்சரோ ஏன் ஆண்டவர் அனுமதி இல்லாம ஏதோ பண்ணாது. கேன்சர் நான் பார்க்கிறது, ஹalleluya. அந்த கேன்சல் பண்றவரை பார்க்கிறேன். ஹalleluya. நான் கேன்சரை பார்க்கல, அந்த கேன்சரை கேன்சல் பண்றவரை பார்க்கிறேன். ஹalleluya. தேவன் நாம மகிமைப்படுங்க. ஹalleluya. ஒரே ஜெபம் பண்ணுங்க. நான் சாவணுமா? சித்தமா? நடக்கட்டும்ப்பா. ஹalleluya. உங்களை எப்படி இருக்கிறவர் மகா மகா வல்லமை உள்ளவர். ஹalleluya ஹalleluya. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹalleluya. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் ஒன்னே சொல்ல இஷ்டப்படுகிறேன், ನಿಮ್ಮ ಜೀವಿಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. ಯಾರು ಒನ್ನ செய்ய முடியாது, ಯಾರು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾರು ಒನ್ನ செய்ய முடியாது, ಯಾರಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 1 பேதுரு 5:6 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5:6 ஓதுவார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த நீங்க எங்க சொன்னார் அவரே பலத்த கைகளை நீங்க அடைந்திருங்கள். சக்தியுதமான ஹஸ்தದ ಕೆಳಗೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியால்
அது சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கருத்தை கை நீங்கள் ஆமென். பாவம் செய்யாமலும் ஆமென். பாப்பம் ஆடுதே. தேவனை விட்டு விலகாமலும் தேவனை விட்டு விலகு. கருத்தை கை என்று சொன்னார். தேவ பிரசன்னத்துக்குள் அடங்கி ஆமென். பிரசனம் எங்க நம்ம நித்தம நடத்த சொன்னாரு. அல்லேலூயா. எந்த மந்திரக்காரன் வந்து சூரியக்காரன் வந்து தொட முடியுமா? நித்திய பிதா, நித்திய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு தெரியும் என் தேவன் எப்படிப்பட்டது. கடைசி வசனம் சங்கீதம் 30 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறோம். நான் ஒரு ஒதுக்கப்படுவதில்லை. காலம் படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அவன் நான் ஒரு காலம் வாசிக்கப்படுவது. ஆமென். சொல்லுங்க, நான் ஒரு காலம் வாசிக்கப்படுவது. எந்த நோய் வந்தாலும், எந்த பேர் வந்தாலும், அல்லேலூயா, எந்த மாந்திரிகத்து வந்தாலும், எந்த சத்துரு வந்தாலும் நான் அசைக்கப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நோயை பார்த்த உடனே என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? முன்ன இருக்கிற ஆண்டவர் விட்டுட்டு ஒரு மனுஷனாங்க. அல்லேலூயா. டாக்டர் போய் என்னாச்சு? என்னாச்சு? எதுனா ஆயிடுமா? மாத்திரை சரியாயிடுமா? வெட்கப்படுத்துறீங்க. ஆண்டவர் வெட்கப்படுத்துறீங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, என்னதுப்பா? இந்த பையன் பிறக்கும் பொழுது இவங்க சாப்பாடு கொடுக்கல. நம்ம அம்மாக்கு சாப்பிட்டான்னு சொன்னாங்க, சாப்பாடு கொடுக்காதுன்னு சொல்லி. ஆனா இவங்க இருக்கும்போது 10-20 பேரும் ஜோம் பண்ணிட்டேன். ஓ சத்தம் வரும், குழந்தை சத்தம். உடனே குழந்தை சத்தம் பிறந்த உடனே சத்தம் வச்சுன்னா பரவாயில்லப்பான்னு பக்கம் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. 2 கீழே உணர்த்து பெரிய வயசு நாம தாக்குறாங்க, அங்க ஒரு அர்த்தம் நடக்கும். பெரிய வந்த பெரிய 18 வரும். நம்ம உனக்கு இல்லையா? இப்படிதான் 15-20 பேர் ஆகி போச்சு. ஆனா டாக்டர் கடைசியில டாக்டர் கூப்பிட்டாரு. கரண்ட வச்சுட்டாங்க. கரண்ட வச்சுட்டு பிறகு டாக்டர் சொன்னாரு, மண் எடுத்துட்டு, மண்ணு கையில எடுத்துட்டு தண்ணியில கழுகிட்டா கடிச்சிட்டா அது எங்க திரி எடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் 7 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிட்ட பாசமா யாரும் இல்லை. டாக்டர் ஒரு நிமிஷம் பெரிய டாக்டர் வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. நான் தான் பெரிய டாக்டர். ஆமா, நான் தான் பெரிய டாக்டர். அவங்க தான் வரைச்சுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. உன்னை பார்த்து தம்பியெல்லாம் கூப்பிட்டு ஒய்ஃப்லாம் கூப்பிட்டு டாக்டர் வரைச்சாங்க. அவர் சொன்னாரு, நான் தான் டாக்டர்னு சொன்னாரு. சார் ஒரு நிமிஷம், இவன் படிப்பான் பெரிய டாக்டர் ஆண்டவர் இயேசு. ஒரு மணி நேரத்துல வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எது சாட்சி வேணும்? ஒரு சாட்சி வேணும். அல்லேலூயா. ஏசப்பா இருந்தா அழுவியா? ஆமென். என் தேவன் இருக்கார் என்ன சரிப்படுத்த. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கர்த்தருக்கு என்ன வழிபடுத்த. என் தேவன் மகா வல்லமுள்ளவர். அல்லேலூயா. மகனானே பாடுங்கம்மா. மகனானே அப்பா பிதாவே அப்பா பிதாவே Yes,
புக்க வச்சு அழுது பண்றீங்க துக்கப்படுற ஹalleluya ಅಂತ ಹಾಡ್ತೀರಾ? கொம்மாள் கூடமோ எல்லாம் கூடும் அது லூயான்னு பாடுங்க மகிமை பண்ணுங்க ஆமென். அல்லேலூயா நான் பாடுவேன். கனி வரும்போது அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நான் பாடுவேன் சண்டை வரும்போது அல்லேலூயா நான் பாடுவேன் நீ என்னை தேடி அல்லேலூயா praise the Lord அல்லேலூயா பயப்படாத ஹalleluya. என்னமோ தெரியலையே ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ. அப்புறம் கோடி தோன்றுகிறது ಸಾಯ್ಬೇಕು செத்து போகலாம் ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡೋಣ. அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா ஹalleluya. உனக்காக மரிச்சார் அவர் ನಿನಗೋಸ್ಕರ நீ ஏன் மரிக்கணும் ದೇವರು ನೀವೇ ಸಾಯ್ತೀರಾ? ஆமென் உங்களுக்குள்ள பேசு ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. எனக்குள்ள இருக்கிறா எனக்குள்ள எனக்குள்ள என்ன பாராட்டி 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 அனுப்பணும் ನಿಮ್ಗೆ ಆಮೆನ್. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಈಗೆಲ್ಲ ஒரே காரணம் அப்பா அப்பா விசுவாசம் நீங்க பாருங்க என் ஆண்டு எப்படி நடத்துறாரு அல்லேலூயா யார பாக்குறீங்க உங்களை பாருங்க சொல்லுங்க என்ன பாரு சொல்லுங்க என்ன பாருங்க ನೋಡಿ ನನ್ನ ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿ. அல்லேலூயா ஹalleluya. சொல்லுங்க என்ன பாரு எப்படி நடத்த போறாரு ನೋಡಿ ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா ஹalleluya. ஆமென் ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு ಆಮೆನ್. ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா ஹalleluya. கர்த்தர் வல்லவர் ಆಮೆನ್. நல்லவர் சகலத்தை செய்கிறவர் ಸಕಲ ಕಾರ್ಯವನ್ನು எதுக்கு விசுவாசிக்கிறீங்க முடிக்க போறோம் ಮುಗಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா ஹalleluya. ஆமென் வாசிக்கலாம் மறுபடியும் இசையா 58 அஞ்சு 58 58 11 அப்பொழுது ஆ ஆமென் சந்தோஷமா இருக்கு நீ கேட்கணும் பாஸ்டர் எப்பனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ಕೇಳ್ರಿ ಜಗಳ ಆಡುವಾಗ ಏನಾದ್ರು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ. ஆமென் அல்லேலூயா திருப்தி ஆக்குறவர் இருக்காரு திருப்திப்படுத்துವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ எப்படி ಇದ್ದಾರೆ. சொல்றீங்க எப்பவுமே பிரச்சனை இல்ல ಯಾವಾಗಲೂ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நான் ஒண்ணு சொல்றேன். ಒಂದೇ ಮಾಡುತ್ತಾರೆ. பிரச்சனை தான் நீங்க உங்க வீட்டுல விசேஷமா இருக்கும். ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿ ಸಂತೋಷ ಇರುತ್ತೆ. சில வீட்டுல பிரச்சனை ஆச்சுன்னா ಕೆಲವು சோறு தெரியாது ಸಮಸ್ಯೆ ಆಗುವಾಗ ಊಟನೇ ಇರೋದಿಲ್ಲ. மதியான சீட்டு குழம்போ ಮಧ್ಯಾಹ್ನ ಮಾಡಿದ சாலை சீட்டு குழம்போ ಬೆಳಿಗ್ಗೆ ಮಾಡಿದ நேற்று சண்டையின நேற்று குழம்போ ಜಗಳ ನೆನ್ನೆಯಿನಕ್ಕಾಗಿದ್ರೆ ನೆನ್ನೆ ಮಾಡಿದಂತ ಸಾಂಬಾರು அவன் அன்னைக்கு விசேஷமா ಜಗಳ ಆಗಿರೋ ದಿನನೇ ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು ಊಟ ತಿಂದು. அவன் கொதிக்கும் போது இப்ப கொதிக்குது விசில் அடிக்கும் போது ಸಾಂಬಾರು ವಿಶೇಷ ಬರುವಾಗ விசில் அடிக்கும் போது ವಿಶೇಷ ಬರುವಾಗ உங்க வீட்டுக்கு விசில் ஓடிடும் ಮನೆಯಲ್ಲಿ வேண்டாம் இவன் உங்க வீடு வேண்டாம் உங்க வீடே தேவையில்லை அது விசுவாசம் அற்புதம் நடக்கும் அமேன்